ஸ்ரீமதே ராமானுஜாய அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தவாத பல்பிற பொலித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சுமே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையில இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பரிகார ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பெடுத்து இந்த வீடியோல இருந்து அடுத்து நிறைய சீரீஸா ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துட்டு வர போறோம். அதனால இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா, 108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமான திவ்ய தேசம் அப்படின்னு கருதப்படக்கூடிய திருவெள்ளியங்குடி திவ்ய தேசத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த திவ்ய தேசம் பற்றியான என்ன சார் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுக்கிர தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதான ஒரு பரிகார ஸ்தலமாக இந்த திவ்ய தேசம் கருதப்படுது. அப்ப இந்த விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டான, அதாவது இந்த கோயிலுக்கு உண்டான பெருமைகளை நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த கோயில்ல வீற்றிருக்கக்கூடிய பெருமாளினுடைய திருநாமம் கோலவில்லி ராமர், தாயாரினுடைய திருநாமம் மரகதவள்ளி தாயார். அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல முக்கியமான எங்கும் காணாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோயில்ல மட்டும்தான் கருடாழ்வார் சதுர்புஜ கருடாழ்வாராக நமக்கு சேவை சாதிக்கிறார். அது என்ன சார் சதுர்புஜ கருடாழ்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கோயிலையும் நீங்க பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு முன்னாடி கருடாழ்வார் சன்னதி இருக்கும். அந்த கருடாழ்வார் பாத்தீங்கன்னா இரு கைகளை வணங்கி கொண்டு அஞ்சலி ஹஸ்தமாக பெருமாளுக்கு பெருமாளுக்கு அஞ்சலி ஹஸ்தமாக நின்ற திருக்கோலமா இருப்பாரு. ஆனா இந்த திவ்ய தேசத்துல மட்டும் கருடாழ்வார் பாத்தீங்கன்னா 4 திருக்கரங்களோட சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி அளிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலமாக கருதப்படுது. இந்த கோலத்துல கருடாழ்வார் எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. அது ஒரு மாபெரும் பெரிய விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்தலத்துல பெருமாள் ராமனாக காட்சி அளிக்கிறார். நீங்க எல்லா கோயிலையும் போய் பார்க்கலாம். ராமர் அப்படின்னா நின்ற திருக்கோலமாக தான் காட்சி அளிப்பார். ஆனா இந்த திவ்ய தேசத்துல மட்டும் ராமர் பாத்தீங்கன்னா சயன திருக்கோலத்துல நமக்கெல்லாமே அன்புடன் சேவை சாதிக்கிறார். இது அடுத்த இன்னொரு பெரிய ஒரு விசேஷம். இந்த கோயில்ல எங்கும் காணாத அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த கோயிலுக்கே உண்டான தனிச்சிறப்புகள். சதுர்புஜ கருடாழ்வார் பெருமாள் ராமனாக இருந்து காட்சி அளித்து சயன திருக்கோலத்துல காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லாம தேவர்களினுடைய சிற்பி அப்படிங்கிறது விஸ்வகர்மா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அசுரர்களினுடைய சிற்பி யாருன்னா மயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்தலத்தை நிர்மாணித்தவர் யாருன்னா மயன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது 3வது பெருமையா கருதப்படுது. அப்ப இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா 3 பெருமைகள் இருக்கு. மயன் நிர்மாணித்த கோவில், பெருமாள் ராமனாக இருந்து சயன திருக்கோலத்துல நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா சதுர்புஜ கருடாழ்வார். சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல இந்த பிரார்த்தனை ஸ்தலத்துக்கு உண்டான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னும் நம்ம ஒரு புராண கதையை நம்ம கேட்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் பெருமாள் பாத்தீங்கன்னா வாமன அவதாரம் எடுத்தார். மகாபலி கிட்ட போய் எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிய கிட்ட போய் வாமன அவதாரத்தோட மண் கேட்கிறார். அப்ப அந்த நேரத்துல அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடியதான சுக்கராச்சாரியார் என்ன செய்யறாரு, மகாபலி நீ இவருக்கு மண் கொடுத்தேன் அப்படின்னா உன்னுடைய ராஜ்யம் இழக்கப் பெறுவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனா அதையும் மீறி மகாபலி சக்கரவர்த்தி, நான் அஸ்வமேத யாகம் செஞ்சிருக்கேன், அதனால யார் எது கேட்டாலும் நான் கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட குரு வார்த்தையை மீறி அந்த தானத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறார். இப்ப அந்த நேரத்துல சுக்கராச்சாரியார் என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டு வடிவம் எடுத்து அந்த கமண்டல நீருக்குள்ள போய் அடைஞ்சுக்கிறார். அதை பார்த்த வாமனமூர்த்தி என்ன செய்யறாருன்னா, ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த வண்டினுடைய கண்ணை கீன்றார். இதைத்தான் பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல சுக்கிரனின் கண்ணை கீண்டிய சக்கர கையனே அச்சோ அச்சோ அப்படிங்கிற மாதிரி பெரியாழ்வார் பாசுரம் பாடியிருக்காரு. அதாவது பெருமாள் தர்பை புல்லை எடுத்து கீண்டினாலும் அந்த தர்பையும் சக்கரத்தாழ்வாரினுடைய ஒரு வடிவமாக தான் கருதப்படுது அப்படிங்கிற மாதிரி பெரியாழ்வார் இந்த இடத்துல குறிப்பிடுறார். அப்ப சுக்கிரனினுடைய கண் போனதற்கு
இந்த அந்த கமண்டலத்துல அந்த வண்டு வடிவமா எடுத்து சுக்கராச்சாரியார் தன்னுடைய கண்ணை வந்து இழக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து வாமனமூர்த்தி பாத்தீங்கன்னா திருவிக்ரம அவதாரம் எடுத்து இந்த மகாபலி கிட்ட மண்ணை வந்து எடுத்துட்டாரு, பூமிய அளந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச சரித்திரம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே சுக்கிரன் தன்னுடைய கண் பறி போனதற்கு இந்த இடத்துல திருவெள்ளியங்குடியில வந்து தவம் செஞ்சு தன்னுடைய கண் பார்வையை அடைஞ்சாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சரித்திரமா கருதப்படுது. அப்ப அதன் வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லோருமே இந்த ஸ்தலத்துல வந்து தங்களுடைய பிரார்த்தனைய வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக தங்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனை நீங்க பெறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இந்த கோயில் புராணத்துல இருந்து நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து என்ன சார், சுக்கிரன், ஏன்னா சுக்கிரன் வழிபட்ட பெருமாள் அப்படிங்கிறனால பெருமாளே பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மனமுகந்து வரங்களை கொடுத்தனால சுக்கிர தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னா சுக்கிரன் வந்து தோஷம் அடைஞ்சுதான் ஒரு கண்ணை வந்து பறி கொடுத்துருக்கு. அதனால சுக்கிர தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு கருதப்படுது. அப்ப வேற என்னெல்லாம் பிரார்த்தனை இந்த திவ்ய தேசத்துல நம்ம போனா நமக்கு வந்து கை கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இந்த திவ்ய தேசத்துக்கு போனோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து கை. இப்ப உதாரணத்துக்கு முதல்ல இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது முதல்ல உங்க ஜாதகத்துல சுக்கிரனியுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ உங்க ஜாதகத்தை கேபி அடிப்படையில கணிச்சு டிகிரி அடிப்படையில கணிச்சு சுக்கிரன் இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு முறை நம்ம வந்து பார்க்கணும். இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் ஒற்றைப்படையா இருக்கு, 1 3 5 7 11 இருக்கு அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு அவர் போனாருன்னா நிச்சயமாக அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது விரைவாக கைகூடும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே நேரத்துல ஒரு நபரினுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து 2 4 6 10 பாவங்களை இயக்குறாரு அப்படின்னா அவரு இந்த ஸ்தல பெருமாளை வணங்குறாருன்னா அவருக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நிலையான ஒரு நம்பிக்கையா கருதப்படுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம வீட்டுல கணவன் மனைவி சண்டைகள், அதாவது மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப சமேதரா தம்பதி சமேதரா வந்து இந்த பெருமாளை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுகமாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு, ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவியை குறிக்குது. ஆக்சுவலா ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்குது. அப்ப மனைவிக்கு ஏதாச்சும் உடல் நலம் பிரச்சனையாகுது சார், அடிக்கடி என் மனைவிக்கு தலைவலி வருது சார், அடிக்கடி என் மனைவிக்கு இடுப்பு வலிக்குது சார், முட்டி வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா நிறைய எனக்கு வந்து செலவாயிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா குடும்ப சமேதராக தம்பதி சமேதராக இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வந்து மனமுருக இந்த பெருமாள் கிட்ட பிரார்த்தனை வச்சீங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான பலிதம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்து பெருமாளுக்காக தன்னுடைய பெரிய திருமொழியில 10 பாசுரங்கள் வந்து பாடியிருக்கார். மிக மிக அற்புதமான பாசுரங்கள் எல்லாமே. அதனால இந்த திவ்ய தேசம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு திவ்ய தேசமா கருதப்படுது. பேர்லயே பாத்தீங்கன்னா திரு வெள்ளி அம் குடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திரு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை குறிக்குது, வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்குது, அம் அப்படிங்கிறது அழகியதான அப்படிங்கிற மாதிரி, குடி அப்படிங்கிறது நிலையா இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பை குறிக்குது. அப்ப திருவெள்ளியம் குடி அப்படிங்கிறது சுக்கிரனுக்காக நிலையா இருந்து பெருமாள் தாயாரோட காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு இந்த ஸ்தல புராணத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பெருமைகள் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து சுக்கிர தீர்த்தம் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தினுடைய தீர்த்தமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம வாழையடி வாழையாக செவ்வாழை மரம் வந்து இந்த ஸ்தலத்துல ஸ்தல விருட்சமா வந்து அமையுது. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு அமைப்பு இந்த திவ்ய தேசத்துல. அப்ப யாருக்கெல்லாம் வந்து இந்த சுக்கிர தோஷம் இருக்கோ, அது மட்டும் இல்லாம கண் பார்வை சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கோ, கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ தாராளமாக அவங்க வந்து இந்த பெருமாளை வந்து சேவிக்கலாம். நிச்சயமாக நன்மை ஏற்படும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சுக்கிரனினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு, இப்போ உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஒற்றைப்படையா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்தலத்துல நீங்க பெருமாளின் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருமணம் தான் சீக்கிரமா அமையுமே தவிர இந்த செல்வம் அமைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து தாமதம். ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பே அவ்வாறுதான் இருக்கும் உங்க ஜாதகத்துல. அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனோட அமைப்பை பொறுத்து தான் நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கும் பலிதமாகும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம மனமுருகி பிரார்த்தனை செஞ்சா பெருமாள் எதை வேணா அருளுவார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதனால இந்த திவ்ய தேசம் எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணம் சீர்காழி பக்கத்துல இந்த திவ்ய தேசம், அழகான ஒரு திவ்ய தேசம் வந்து அமைய பெற்றிருக்கு.
நிச்சயமா எல்லோரும் போங்க, பெருமாளை வந்து சேவிங்க, உங்களுடைய பிரார்த்தனையை வந்து முன்வைங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோகத்துக்கு காரகன். புதுசா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அலங்காரத்துக்கு சுக்கிரன் வந்து காரகன். அதனால நிச்சயமாக இந்த ஸ்தலம் போனீங்கன்னா வண்டி வாகனம் வீடு அமைய பெறுவீர்கள் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதனால இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒரு பிரார்த்தனை ஸ்தலமா அது இருக்கிறனால தாராளமா நீங்க வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இதை பார்த்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.